இனே பக்கத்து வீட்டு பரமசிவத்தை பத்தியா? காரு பங்களா சொத்து சொக்குன்னு பயங்கரமா இருக்கான். நம்ம தான் என்ன பிச்சைக்காரனா உட்காந்துருக்கோம். இளைய தம்பி, பரமசிவம் சொகுசாத்தே வாழ்றியான். அவன் எப்படி சொகுசா வாழ்றியான்? என் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்கு காமராஜ் வச்சிருக்கேன். உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி ஒழுக்கமானவனே. தெரியுதுல்ல? இலை, நம்ம வீட்டில் என்ன நடக்குது, நம்ம வேலை என்ன செய்கிறோம், அதைத்தாண்டா யோசிக்கணும். தேவையில்லாமல் அடுத்த விஷயத்துலையும் அடுத்த வீட்டில் என்ன நடக்குன்னு யோசிச்சோம், அதில் போய் மூக்க நுழைச்சோம்னு வையே, நம்ம தான் அசிங்கப்பட்டு கிடக்கணும். தெரிஞ்சுக்க இளைய தம்பி, நம்ம இங்கே உழைச்சி சாப்பிட்டு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கௌரவமாக வாழ்கிறான். அவன் அப்படியா? பொண்டாட்டியை வச்சு இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நம்ம பேசக்கூடாதுடா. ஊரைகள் நாடைகள்னு அசிங்கப்பட்டு கிடைக்கான். இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போவோம்டா. மாப்பிள்ள, நம்ம உழைச்சி சாப்பிட்டதே நமக்கு கஞ்சி. என்ன நம்ம ஊத்து பசிக்கு அடுத்த சாப்பிட்டா நமக்கு வரணும் தெரியுமா? அதையா தம்பி, நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிட்டோம்னு வையே, இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. ஆமாண்ணே, நீங்க சொல்றது சரித்தே. அடுத்த விஷயம் நமக்கு எதுக்கு? நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு போவோம்.